யாருக்கெல்லாம் சாப்பிட்ட சாப்பாட்டோடைய மனம் யூரின்ல வருதோ அவங்களுக்கான பதிவு தாங்க இது. ஏன் ஸ்மெல் வருது? ஒரு உதாரணத்துக்கு சாக்கடை தண்ணி எடுத்துக்கங்க. அது நாள்பட்டு தங்கியிருக்கனால தான் அது ஓவரான ஸ்மெல் அடிக்குது. அது மாதிரி நம்ம உடம்புலையும் நாள்பட்ட கழிவு தான் நமக்கு யூரின்ல ஸ்மெல்லா வருதுங்க. ஒரு உணவு ஒரு மனிதன் சாப்பிட்டான்னா 4 மணி நேரம் செரிக்கிறதுக்கு எடுத்துக்குங்க நல்ல உடம்புல. இதே பாதிக்கப்பட்ட உடம்புல 6 மணி நேரம் 8 மணி நேரம் எடுத்துக்குதுங்க. இதை நீங்க தடுக்காம விட்டுட்டீங்கன்னா எதிர்காலத்துல கிட்னில கல்லாவோ பித்தப்பையில கல்லாவோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதோட அறிகுறி தாங்க யூரின்ல இந்த ஸ்மெல்லு வருது. இதை நீங்க தடுக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுக்கலாம்னா, நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ, ஒரு உதாரணத்துக்கு பருப்பு சாம்பார் சாப்பிட்றீங்க, பருப்பு சாம்பாருடைய ஸ்மெல்லு யூரின்ல வருது. நீங்க இனிப்பு சுவை சாப்பிட்றீங்க, அதோட இனிப்பு சுவையோட ஸ்மெல்லு யூரின்ல வருது. ஒரு புளிப்பு சாம்பார் சாப்பிட்றீங்க, அதோடைய ஸ்மெல்லு யூரின்ல வருது அப்படின்னா, என்ன நீங்க மனம் அடிக்குதோ அந்த மனத்துடைய பொருளை குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க இந்த மாதிரி கிட்னி கல்லோ பித்தப்பை கல்லோ வராம தடுக்க முடியுங்க. முன்னெச்சரிக்கையா இருங்க.